வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. நாம் தொடர்ந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கான பரிகார கோவிலை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது அனுஷ நட்சத்திரம். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பரிகார கோவில் பார்ப்போம் வாங்க. அதாவது அனுஷ நட்சத்திரம் அப்படிங்கிறது சனி பகவானுடைய நட்சத்திரம். பெரும்பாலும் ஒரு ஜாதகர் பிறந்தால் அந்த ஜாதகருடைய நட்சத்திரம் அந்த ஜாதகருக்கு சப்போர்ட்டாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த நட்சத்திரத்தின் பெயரையே சூட்டிடுவாங்க பெரும்பாலும். அதே போல் தான் அந்த அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் கண்டிப்பாக பாருங்கள், அணுன்னு பேர் வைப்பாங்க, அனுராதான்னு பேர் வைப்பாங்க. இந்த மாதிரி அந்தந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நட்சத்திரம் பலமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த நட்சத்திரத்தின் பெயரை வைக்கும்போது அவங்களுடைய வாழ்வாதாரம் நல்ல உயர்ந்த நிலைக்கு போகும் அப்படிங்கிறத நம்ம நேரடியாகவே பார்க்குறோம். அதே போல் இந்த அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திரத்தின் அதிபதி பலமாக இருந்தார்னா நீங்கள் தாராளமாக அணுன்னு பேர் வைக்கலாம், அனுராதான்னு பேர் வைக்கலாம் அந்த குழந்தைங்களுக்கு. இந்த அனுஷ நட்சத்திரமானது பார்த்திங்கன்னா விருச்சிக ராசியில் இருக்குது. விருச்சிக ராசியில் அனுஷ நட்சத்திரம் இருக்கிறது. அதிபதி சனி பகவான். அனுஷம் 1ஆம் பாதத்திலே பிறந்துட்டால் அவங்களுக்கு கண்டிப்பாக சனி திசை 19 ஆண்டுகள் இருக்கும். பொதுவாக அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முற்பகுதி கண்டிப்பாக நல்ல பலன்களை கொடுக்காது. இந்த மாதிரி அனுஷ நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்து இருந்தால் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு நட்சத்திரத்தினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகி ஒரு விமோச்சனம் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருநின்றையூர் அப்படின்ற ஊரில் லக்ஷ்மீஸ்வரர்னு இருக்கிறாங்க. கோவிலானது மயிலாடுதுறை மாவட்டம் நாகப்பட்டினத்துக்கிட்ட இருக்குது. இந்த கோவிலோட அமைப்பு மற்றும் வழித்தடத்தை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கும்போது கண்டிப்பாக அந்த திசை நடக்கும்போது அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சொல்ல முடியாத கஷ்டகாலமாக இருக்கும். அப்போவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம குழந்தைக்கு அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தனால கொஞ்சம் கஷ்டமான காலமாக இருக்குன்னு. ஆகையினால் இந்த குழந்தையும் அழைச்சிக்கோங்க. அந்த ஜாதகரை அழைச்சிக்கிட்டு இந்த கோயிலுக்கு போய் குழந்தை பேரில் எந்த ஜாதகருக்கு அனுஷ நட்சத்திரமோ அந்த ஜாதகருக்கு அனுஷ நட்சத்திரம் வரக்கூடிய நாளில், அதுவும் அனுஷ நட்சத்திரமும் சனிக்கிழமையும் சேர்ந்து வந்தால் ரொம்ப சிறப்பான யோக பலனை நீங்கள் சந்திக்க முடியும். அந்த மாதிரி நாளை தேர்ந்தெடுத்து போய் அங்கே உள்ள குளத்தில் நீராடி, அதாவது பொதுவாக அப்பர் சொல்லியிருக்கார், மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் முறையாய் வணங்கினோருக்கு ஓர் வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே அப்படின்னு. ஆகையினால் எந்த கோவிலுக்கு போனாலும் முதல்ல தீர்த்தத்தில் நீராடுங்கள். அதுக்கப்புறம் ஸ்தலத்தில் கோயிலுக்குள்ளே போகும்போது கொடிமரத்துலேருந்து பலிபீடத்திலேருந்து கொடிமரம் வரைக்கும் சாஷ்டாங்கமாக நல்ல மனதார வேண்டிக்கிட்டு அங்கே உள்ள விநாயகப் பெருமானை வணங்கிட்டு அதுக்கப்புறம் அம்பாள் பார்வதிக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க. எந்த கோவிலுக்கு போனாலும் சிவன் கோவிலாக இருந்தால் குறைச்சலாக ஒரு 3 முறை சுற்றி வாங்க. அங்கே உள்ள இறைவன் இறைவியிடம் நல்ல மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அந்த ஜாதகர் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. போயிட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நட்சத்திர தோஷத்தினால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் கட்டுப்படும்.